ஆகா கல்யாணம் சீரியல்ல கௌதம் லைட்டா அடிபட்டதுக்கு தனக்கு தானே ஒரு மிகப்பெரிய கட்ட போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுறாப்ல. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு தான் ஒத்துழைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு நர்ஸுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து வழிஞ்சுக்கிட்டும், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ கௌதமோட வீட்ல இருந்து எல்லாருமே கௌதம பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாம இங்க சித்ரா தேவி ஒரு பக்கம் பயங்கரமா அழுது புலம்புறாங்க. இந்த பக்கம் கௌதம் பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ரொம்பவுமே சீரியஸா இருக்கிற மாதிரியும், மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரியும் டாக்டர் வேற ஒரு பக்கம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க ஐஸ்வர்யாவ கடத்திக்கிட்டு போனது வேற யாரும் இல்லைங்க. ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அதே ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஸ்வர்யாவ கடத்திட்டு போயிருக்கானாட்டுக்கு. ஸோ கௌதம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த லூசு பையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா மேல ஒரு வெறியாட்டுக்கு. ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ அங்க கட்டி போட்டு, மாலை வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கிளம்பிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகா வந்து கௌதம் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க. ஸோ மகா இப்படி துருவி துருவி கேள்வி கேட்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் கௌதம் வந்து மயக்க நிலைமைக்கு போடுற மாதிரி அப்படியே ஆக்டிங்க போட்டுடுறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாவால எதுவுமே கேட்க முடியல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாலை வாங்குறதுக்காக வந்தாங்க இல்லையா? கல்யாணத்துக்காக. அந்த இடத்துல தான் நம்ம மகாவோட அம்மா கோடீஸ்வரி அங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கௌதம் ஃபோன் பண்ணி தீர்த்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இவங்களும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கோடீஸ்வரி நல்லாவே கேட்டுடுறாங்க. ஆனா எத பத்தி, யார பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் கோடீஸ்வரிக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் மகா சொன்னதுக்கப்புறம், ஓ! அப்ப இவங்க நம்ம ஐஸ்வர்யாவ தான் கடத்தியிருக்காங்களாட்டுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.